ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 41. ஸ்வப்னே யதா பஷ்யதி தேகம் ஈத்ருஷம் மனோரதேன அபினிவிஷ்ட சேதனக திருஷ்ட ஸ்ருதாப்யாம் மனசா அனுசிந்தயன் பிரபத்யதே தம் தத் கிம் அபிஹி அபஸ்மிருதி. ஹரே கிருஷ்ணா. இதோட ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் பர்பட் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஆன்மீகமாக இருப்பது நித்தியமானதும் பௌதீகமானது தற்காலிகமானதும் ஆகும். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவனின் மனம் எப்போதும் நிலையற்ற பொருள்களிலேயே ஆழ்ந்துள்ளது. எனவே ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9.34 பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு சிபாரிசு செய்கிறார். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. அதாவது, ஒருவன் எப்போதும் என் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும், என் பக்தனாக வேண்டும், எனக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். அதனால் எப்போதும் பகவானின் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்க ஒருவன் பழக வேண்டும். பகவானின் பக்தனாக மாற வேண்டும். பகவானின் தொண்டில் ஈடுபட்டு பரமபுருஷராக அவரை வழிபட வேண்டும். மேலும் எப்போதும் அவரை வணங்க வேண்டும். ஜட உலகத்தில் ஒருவன் எப்போதும் தன்னை விட உயர்ந்த ஒருவனின் தொண்டனாக இருக்கிறான். ஆனால் ஆன்மீக உலகத்தில் பரமபுருஷரான பரபிரம்மத்திற்கு தொண்டு செய்வதே நமது உண்மையான ஆதார நிலையாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் இதைத்தான் உபதேசித்தார். ஜீவேர ஸ்வரூபகய கிருஷ்ணேர நித்யதாசா. ஜீவனின் உண்மையான ஸ்வரூப நிலை பகவானின் தாசன் என்பது மட்டுமே. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதுதான் வாழ்வின் பூரணத்துவமும் யோகத்தின் மிக உயர்ந்த பூரணத்துவமும் ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 6.47 பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனா அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சாமே யுக்ததமோ மதக. பெரும் நம்பிக்கையுடன் என்னில் உறுதி கொண்டு உன்னத அன்பு தொண்டால் என்னை வழிபடும் என்னுடைய பக்தனே எல்லா யோகிகளிலும் மிகச் சிறந்தவனும் யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமாய் இணைந்தவனும் ஆகிறான். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். நிலையற்ற மனது ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் பிறகு அதை விளக்குவதுமாக சங்கல்பம் மற்றும் விகல்பம் இப்படியே உள்ளது. மரணத்தின் போது ஆத்மாவை மற்றொரு ஜட உடலுக்கு மாற்றுவதில் இந்த மனநிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவித. உடலை விடும்போது எத்தகைய வாழ்வு நிலையை ஒருவன் நிறைவு கூறுகின்றானோ சந்தேகமில்லாமல் அதே நிலையையே அவன் அடைகிறான் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 8.6 ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள். எனவே அம்பரீஷ மகாராஜாவைப் போல பக்தியோக முறையில் ஒருவன் தன் மனதை பயிற்சி செய்ய பழக்க வேண்டும். சாவை மனக கிருஷ்ண பாதார விந்தையோ. ஒருவன் தன்னுடைய மனதை 24 மணி நேரமும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களிலேயே பதிக்க வேண்டும். மனது பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் பதிக்கப்படுமானால் மற்ற புலன் இயக்கங்கள் தானாகவே கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருக்கும். ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சியதே. புலன்களின் அதிபதியான ரிஷிகேஷருக்கு தூய்மையடைந்த புலன்களுடன் தொண்டு செய்வதே பக்தி என்று அழைக்கப்படுகிறது. இடையறாத பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஜட இயற்கை குணங்களுக்கு மேற்பட்ட உன்னத நிலையில் உள்ளனர். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 14.26 பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். மாம்ச யோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சா குணான் சமதி தைத்யான் பிரம்ம பூயாய கல்பதே. முழு பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவரும் எந்த சூழ்நிலையிலும் இழிவடையாது இருப்பவருமான ஒருவர் உடனே ஜட இயற்கை குணங்களை கடந்து பிரம்ம நிலைக்கு வருகிறார் என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். வேத இலக்கியங்களிலிருந்து, குறிப்பாக வேத ஞானத்தின் சாரமான
பகவத்கீதையிலிருந்து வெற்றியின் ரகசியத்தை ஒருவன் கற்றறிய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 41 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரி போல்.